இந்த வீடியோல Figma யூஸ் பண்ணி மோனோக்ரோம் இமேஜை கலர் டிரான்சிஷன் கொடுத்து வெப்சைட்ல எப்படி அனிமேட்டடா யூஸ் பண்றதுன்னு நான் பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் டு தி வீடியோ. ஹாய் காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எக்ஸாக்டாக எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லைக் இப்போ இந்த மாதிரி ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி இமேஜஸோட அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அதை இன்னும் டிசைன் வைஸ் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற இமேஜஸை வந்து ஹவர் பண்ணால் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக, அதாவது மோனோக்ரோமேட்டிக் கலர் தீமில் இருக்கிற இமேஜஸை எப்படி கலர்ஃபுல்லாக வர மாதிரி சேஞ்ச் பண்ணுறது, டிசைன் பண்ணுறதுன்னு தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? இது பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் லேஅவுட்டில் நீங்கள் வைக்க போகிற இமேஜஸை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் இதுக்கு வந்து நேம் வந்து நான் மாற்றிக்கிறேன். இல்லைன்னா இமேஜஸ் பார் ஹவர் அப்படின்னு நான் நேம் வச்சுக்கிறேன். அண்ட் இப்போ இதை டூப்ளிகேட் பண்ணி இப்போ வந்து இமேஜஸ் பார் டிஃபால்ட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஸோ இமேஜஸ் ஹவர், இமேஜஸ் டிஃபால்ட், அதாவது எல்லாமே இமேஜின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே டிஃபால்ட் ஹவர்னு 2 ஸ்டேட்டாக வந்து நம்மளுக்கு சேவ் ஆகிடும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த டிஃபால்ட்டாக இருக்கிற ஸ்டேட்டை வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டேட்டுக்கு மாற்றணும். ஒன்றும் இல்லை, அந்த இமேஜை கிளிக் பண்ணி அந்த இமேஜோட செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு சேச்சுரேஷனை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டு த 0 வந்து ட்ராக் பண்ண போகிறோம். அவ்வளோதான், அது வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ சேம் எவ்ரி திங் சேஞ்ச் ஆகிடுச்சா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி க்ரியேட் காம்போனன்ட் செட் கொடுத்தீங்க அப்படின்னா இமேஜஸ் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இதுக்கு இமேஜ் ஹவர்னு வைக்கிறதுக்கு பதிலாக இப்போ இது ரெண்டுமே வந்து இமேஜ் தான், அதாவது எல்லாமே இமேஜ் தான். பட் ஆனால் ஒரு எலமெண்ட்டும் வேறு வேறு எலமெண்ட் இல்லையா? அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த இமேஜ் இந்த ஹவரையும் நான் என்ன பண்ணுறேன், ரீநேம் கொடுத்து இமேஜஸ் அப்படின்ற இடத்துல இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். அடுத்து நான் ரீநேம் பண்ணுறப்போ எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வாட்ச் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இது ரெண்டுமே வாட்ச் அப்படின்ற நேமுக்கு கீழே வந்துடும். இப்போ இது ரெண்டுமே இயர்ஃபோன்ஸ், கிளாஸஸ், பேக், ஷூஸ், ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பர்ஃப்யூம். இப்போது பண்ணால் கரெக்டாக வரும். கிரியேட் காம்போனன்ட் செட். ஸோ ப்ராப்பர்ட்டி 1 வந்து பார்த்திங்கன்னா லைக் ப்ராடக்ட்ஸ், ப்ராப்பர்ட்டி 2 வந்து ஸ்டேட். ஓகேவா? இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இங்கேயே அந்த ப்ரோட்டோடைப்பிங் வந்து நம்ம முடிச்சிடலாம். ஸோ இப்போது பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற அந்த எலமெண்ட்டை நான் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிற அந்த எலமெண்ட்க்கு நான் கனெக்ட் பண்ணி வைல் ஹவரிங் கொடுத்து ஸ்மார்ட் அனிமேட் ஈஸ் அவுட் 300 ms. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்மூத்தான அந்த ட்ரான்சிஷன் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ வைல் ஹவரிங் ஸ்மார்ட் அனிமேட் ஈஸ் அவுட் 300 ms. இதே தான் எல்லா எலமெண்ட்ஸுக்குமே. ஆனால் அந்தந்த எலமெண்ட்டோட ஸ்ட்ரெயிட்டில் தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். ஒரு வாட்டி நம்ம அந்த ப்ரோட்டோடைப்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா மீதி எல்லாத்துக்குமே அது என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ஜென்ரேட் ஆகிடும். ஓகே, இப்போ இதை ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு டெஸ்ட் ஃப்ரேம் ஒன்று க்ரியேட் பண்ணி ஏதாவது ஒரு எலமெண்ட்டை வந்து போட்டோம் அப்படின்னா ஹவர் பண்ணும்போது கலர் சேஞ்ச் ஆகணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மோனோக்ரோம்லேருந்து இதில் மாற்றுது. ஓகே, இப்போ இது எப்படி நம்ம வெப்சைட்டில் அப்ளை பண்ணுறது அப்படின்னா, இப்போ இதை அப்ளை பண்ண வெப்சைட் இது எப்படி நான் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதில் இருக்கிற இமேஜஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் இமேஜ் வரணுமா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அங்கெல்லாம் ஒரு கண்டெய்னர் வந்து நான் வச்சுருக்கேன். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த இமேஜஸ் எல்லாத்தையுமே இப்போ இதுதான் நான் வைக்க போகிற இமேஜஸ் பிளாக் அண்ட் ஒயிட் தான் எனக்கு டிஃபால்ட்டாக இருக்க போகுது. இதோட இன்ஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும். ஓகே, அதோட இன்ஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நான் கண்டெய்னர் கொடுத்துருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு பிரச்சனை இல்லை. அதாவது இப்போ 480 தான் கொடுத்துருக்கேன், அதனால் எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதை வந்து நான் ட்ராக் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் கண்டெய்னரில் வச்சுட்டு சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிப்பேன் ஈஸியாக. ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இது மாதிரி ரேண்டமாக உள்ள இமேஜ் போட்டு. ஆனால் இந்த மெத்தட் ஆஃப் டிசைன் வந்து எல்லா வெப்சைட்ஸ்க்குமே கரெக்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. ஏன்னா என்னோடய தீமே வந்து பார்த்திங்கன்னா, இந்த வெப்சைட்டோட தீமே வந்து பார்த்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் தீம் தான். ஓகேவா? அப்போது இந்த இமேஜும் பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் தெரியும், ஹவர் பண்ணும்போது கலர்ஃபுல்லாக தெரியும்ல. ஸோ இப்போ அங்கே தான் வந்து நம்மளோட இமேஜஸ் வந்து ஸ்டாண்ட் அலோனாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மோனோக்ரோம்லேருந்து கலர்ஃபுல்லாக மாற்றுற அந்த டெக்னிக். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நம்புகிறேன். இதே மாதிரி தொடர்ந்து UI/UX பற்றி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு புதுசாக கற்றுக்கணும், இல்லை ஏதாவது உங்களுக்கு ஒரு டாபிக் தெரியும் ஆனால் அதை வந்து நான் லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் வந்து நாங்கள் டெஃபினட்டாக அதை பற்றி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி UI/UX ரிலேட்டடான வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் இருக்க இப்போவே BT சிஸ்டம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.